அதாவது நெறைய கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு இருக்கும். எனக்கு கடன் பிரச்சனைகள் ரொம்ப நெறைய இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கோ அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தா. கடன் பிரச்சனைகள் எல்லாருக்கும் உள்ளது தான்ப்பா. ஒரு சில பேருக்கு ரொம்ப நெறையா இருக்கும். அந்த மாதிரி அடைக்கவே முடியலை அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்துட்டு விநாயகர வேணா வேண்டிட்டேன்னா ரொம்ப விசேஷம். இந்த பூஜைய பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்ச பிள்ளையார ஒண்ணு ஆத்துல புடிச்சு ஒரு தட்டில அழகா வச்சுருங்கோ. 2 புஷ்பத்த போடுங்கோ. அருகம்புல் இருந்தா அத போடுங்கோ. ரொம்ப விசேஷம். அருகம்புல் தான் அவருக்கு பிடிக்கும். டெய்லி ஏதாவது இது பண்ணனா 21 நாளைக்கு பண்ணணும். இடையில நிறுத்தவே வேண்டாம். பண்ண ஆரம்பிச்சேன்னா 21 டேஸ் கண்டினியூஸாக பண்ணணும். இதை வந்துட்டு கார்த்தாலையில் நீங்கள் பண்ணினாலும் இல்லை சாயங்காலம் என்னால் முடியும்னா சாயங்காலம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். பட் ஆரம்பிச்சு 21 நாளைக்கு இதை பண்ணுங்க. ஒரு யூஸ் பண்ணாத புது பாத்திரத்தில் சில்வரோ இல்லை பித்தளையோ இல்லை வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பாத்திரம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணாத பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் நிறச்சி வெள்ளம் வச்சுருங்க. 2 மஞ்சப்பொடியை அதில் போடுங்க. போட்டு அதை நல்லா மனசார பிள்ளையாரை எண்ணிக்கிண்டு எல்லா தெய்வங்களுமே குலதெய்வம் உள்பட எங்கள் ஆத்துக்கு வாங்கோ, இங்கேயே இருந்து என்னை காப்பாற்றுங்கோ, எனக்கு கடன் பிரச்சனையே வரப்படாது அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்கோ. அது அடுத்த நாள் கார்த்தால் அந்த தென்னையை வாசலில் தெளிங்கோ. அதை தெளிச்சிட்டேன்னா கண்டிப்பான முறையில் 21 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். கடன் அறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே கிடைக்கும். சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பாத்திரமாக இருக்கணும். யூஸ் பண்ணாத பாத்திரமாக இருக்கணும். அதில் வெள்ளத்தை நிரப்பி அதில் கொஞ்சம் 2 மஞ்சப்பொடியை போட்டு வச்சுருங்கோ. நன்னா பிள்ளையார நன்னா வேண்டிக்கோங்க. எல்லா தெய்வங்களும் ஆற்றுக்கு வாங்க. குலதெய்வம் ஆற்றுலையே தான் இருக்கும். குலதெய்வத்துக்கு எப்பவும் போல் காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு இதை ஆரம்பிங்க. விநாயகருக்கு தனியாக ஒரு விளக்கை ஏற்றினாலும் ரொம்ப உத்தமம். இதை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாளைக்கு வாசலில் தெளியுங்கோ. வெள்ளத்தோடு சேர்த்து தெளித்தாலும் பரவாயில்லை. பட் இதை 21 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும். இடையில நிறுத்தப்பாங்களை நல்லது கண்டிப்பாக நடக்கும்.